ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நான் எப்படிலாம் வந்து நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ்னால் நம்ம ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து சேஃபாக வச்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களோட ஒர்க்லாம் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படிலாம் வந்து ஸ்டிச்சஸ்லாம் டிசைன்ஸில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபைல் நம்ம வச்சுருக்கோன்னா அதாவது ட்ரேசிங் பொருள்லாம் வந்து எதில் வச்சுருக்கோமோ அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்கேலு, பென்னு, பென்சில், அதுக்கப்புறமா எரேசர் எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இதில் பென்சிலும் எரேசரும் உங்கள்கிட்ட காமிக்கல. எல்லாமே வந்து இதில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சீக்கிரமாக நான் ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக டிசைன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் எல்லா பொருளுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைலில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ட்ரேசிங் பேப்பர், அதுக்கப்புறமா நிறைய மெட்டீரியல்ஸ் நான் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைலுக்குள்ளே தனியாக இந்த மாதிரி ஒரு கவர், ஒரு ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் ஷீட்டாக வந்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லோ கலர் கார்பன் ஷீட்டும் ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டும் வந்து இதில் வச்சுருக்கேன். நம்ம வந்து 2 கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். 2மே இதில் இருக்குது. இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை வந்து ஏன் தனியாக வச்சுருக்குன்னா, எல்லாமே வந்து ஒன்றா போட்டு வைக்கும்போது நமக்கு கார்பன் ஷீட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தனியாக வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பென்னு, பென்சில், அதுக்கப்புறம் ஸ்கேல் எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இதையும் வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே ஃபைலில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்பன் ஷீட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா திக்காக இருக்கும். இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம லீஃப் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசைன் இல்லை ஃப்ளார் டிசைன் வந்து போடணும். அந்த மாதிரினா நம்ம டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு சர்க்கிள் வந்து போடுறோன்னா அந்த சர்க்கிள் வந்து ஒரே சைஸில் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதுக்காக வந்து இதையும் வந்து இது கூடவே வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருந்தால் சீக்கிரமாக வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இதை வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக கிளாத் வாங்குறோம் இல்லையா? அதில் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுட்டா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா? அந்த ட்ரேசிங் பேப்பர்லாம் அதில் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம இதெல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணது. நம்ம இந்த மாதிரி, அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாத ட்ரேசிங் பேப்பர் அது மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சும்மா டிசைன்ஸ்லாம் வந்து போட்டு பார்ப்போம் இல்லையா? இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து இதிலே வந்து வச்சுப்பேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகலைனாலும் இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து அது ஐடியாக்காக கிடைக்கும். அதனால வந்து எல்லாமே இதிலே வச்சுப்பேன். அடுத்ததாக இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு இதில் வச்சுருக்கேன். நீங்கள் சார்ட் பேப்பரில் போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி வச்சது. இது வந்து அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்லீவு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டு பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட் பார்ட்டு இது 2மே
இது வந்து பேக்கு. இது வந்து என்னோடதுன்றதுனால நான் இதிலே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா டிசைன் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து இதில் வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, ஃபெதர் ஸ்டிச். அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவில் போட்டு பார்த்தது. அது வந்து இதிலே வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு பார்த்து நம்ம வச்சுருந்தா நம்ம ஸ்லீவோட ஹைட்டுக்கும் வித்துக்கு தேவையான டிசைன் வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அதனால் இதையும் இதில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபைலில் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் எந்த பொருளும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஒவ்வொரு தடவை டிசைன் பண்ணும்போது நம்ம தேடி தேடி எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்களும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு ஃபைல் நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நெக் டிசைன்ஸ் போட்டோம் இல்லையா, அது எல்லாமே இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ண போகிறோன்னா அது வந்து அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து நம்ம ஹைட்டு வித்து எல்லாம் மார்க் பண்ணி அந்த பேட்டர்ன் வந்து கட் பண்ணியிருப்போம். அது எல்லாம் வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபைலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ எந்த டிசைன் வேணுமோ எதுவுமே எந்த டவுட்ஸும் இல்லாமல் அப்படியே அந்த பேப்பர் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து ஃபைல் போட்டு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் பேசிக்காக வந்து கற்றுக்க போகிறீங்க, அதாவது எனக்கு கிளாஸ் பற்றின எந்த ஐடியாவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வரைக்குமே வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி ஃபைல் வாங்கி எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோன்னா A to Z எல்லா மெட்டீரியலும் நமக்கு அதில் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.